நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு நடக்கும் இன்ஃபர்மேஷன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் செய்தி அல் ஜசீரா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குவைத் நாட்டில் பறந்துட்டு இருந்த பல அமெரிக்க விமானங்கள் கொத்து கொத்தா நெருப்பு பிழம்பா அது தரையை நோக்கி விழுந்திருக்கு. இதில் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது தரையை நோக்கி விழுறதுக்கு முன்னாடியே அதில் இருந்த அமெரிக்க விமானிகள் பேராஷூட் மூலயமா குதிச்சிருக்காங்க. அவங்கள இம்மீடியட்டாக குவைத் நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தேடுதல் வேட்டை நடத்தி அவங்கள காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு ரொம்பவுமே அவங்க அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. ஏன்னாக்கா, 1ஓ 2ஓ இந்த மாதிரி விமானங்கள் விழுந்தா அது இயல்பு. ஆனால் அடுத்தடுத்த விமானங்கள் தொடர்ச்சியாக விழுவறதால பயங்கர தீவிர ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இதில் ஒரு மர்மம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஈரானி ட்ரோன் ஒன்று ஊடுருவிச்சு. அந்த ஊடுருவல் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. இது சாதாரண விபத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈரானோட ஏதாவது சைபர் அட்டாக்கு இல்லைன்னா எலக்ட்ரானிக் வார் மூலியமா அமெரிக்காவோட விமான கட்டுப்பாடுகளை முடக்கிறதுக்கு அவங்க செஞ்ச சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு இப்போ ஒரு பெரிய சவாலாக இது அமைஞ்சிருக்கு. இது விபத்தா இல்லை அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்கும் மரண அடியா? கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்கள்.